அதன் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ல போற டாபிக் வந்து ஓசிடின்னு சொல்லுவோம், அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். இது ஒரு சைக்காலஜிக்கல் டிஸார்டர் தான். ஆக்சுவலி நிறைய பேருக்கு வந்து இந்த டிஸார்டர் இருந்தாலும் அது பெருசா பாதிக்க மாதிரி இருக்காது. ஆனால் சிலவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ள அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் அதிகமாகவே இருக்கும். நிறைய பேருக்கு இது நோட்டீஸபிளாக இருக்காது, நார்மல் லைஃப் லீட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் சிலவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து இதோட அந்த சீரியஸ்னஸ் வந்து மற்றவங்களுக்கு சொன்னா புரியாது. பட் இது இருக்கவங்களோட மனநிலைமை வந்து ரொம்பவே ஒரு என்ன சொல்றது, அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்ட மாதிரி தான். ஓசிடி சிவியரா இருக்கவங்களோட ஒரு பிரச்சனை. ஸோ இது எதனால வருது, இது எப்படி நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், இதுக்கான சொல்யூஷன் அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஓசிடின்னு சொல்றது நான் சொன்ன மாதிரி ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். அதாவது ஒப்சசிவ்னா நம்மளோட தாட்ஸ், கம்பல்சரின்னா நம்ம வந்து அது ரிப்பீட்டடாக பண்ணுறது, அது ஒரு டிஸார்டர். அதாவது நம்ம ஒரு தாட்ஸ் உங்களுக்கு வருது, அந்த தாட்ஸ் வந்து இரலவெண்டாகவே இருக்கும். சில டைம் வந்து நம்ம ஒரு டைம் வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணுறது வந்து நார்மல், 2 செகண்ட் டைம் பண்ணுறது நார்மல். ஆனால் அந்த தாட்ஸை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ சப்போஸ் நம்ம வந்து வீடு லாக் பண்ணிட்டோன்னா 2 வாட்டி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நார்மலாக இருக்க பர்சன். ஆனால் இந்த நோய் இருக்கவங்க, இந்த ஓசிடி இருக்கவங்க அது வந்து ஒரு 4-5 வாட்டி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கவும் இருக்காது. அந்த மைண்டு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும், நான் பண்ணலையா அப்படின்னு. இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேன். இப்போ வந்து இந்த ஓசிடி எதனால வருதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளோட பிரெயின்ல வந்து எல்லாருக்குமே ஒரு தாட்ஸ் இப்படியே போயிட்டே இருக்கும். நம்ம ஏதாவது யோசிச்சுட்டு, இப்போ நான் பேசிட்டு இருந்தாலும் என்னோட பிஹைண்ட் மைண்ட்ல ஏதாவது ஒரு தாட்ஸ் போயிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த தாட்ஸ்ல வந்து ஒரு இப்போ செரோட்டின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் நம்ம பிரெயின்ல இருக்கு. நம்ம பிரெயின்ல நிறைய இப்போ ஹாப்பி ஹார்மோன், செரோட்டின், டோபமின் அப்படின்னு ஒரு கெமிக்கல்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகிட்டு தானே இருக்கும். ஸோ அந்த செரோட்டின் அந்த கெமிக்கல்ல வந்து ஒரு வேரியேஷன் வரும்போ இந்த அன்வான்ட் தாட்ஸ் வருதுன்னு சொல்லலாம். அதாவது நம்மளோட பிரெயின்ல வந்து ஒரு ஃபில்டர் மெக்கானிசம் எப்பவுமே இருக்கும். அதாவது நார்மலா எல்லா பர்சனுக்குமே இந்த மாதிரி சில டைம்ல வந்து அன்வான்ட் தாட்ஸோ இல்லைன்னா தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். எது நம்மளுக்கு தேவையோ அது நம்மளோட பிரெயின்ல இருக்க ஒரு ஃபில்டர் மெக்கானிசம் வந்து ரிசீவ் பண்ணிக்கும். அதாவது ஃபில்டர் பண்ணிட்டு நார்மலா எது ஹெல்த்தியோ அந்த ஒரு தாட்ஸ் தான் எடுத்துட்டு நம்ம நார்மல் லைஃப் லீட் பண்ணுவோம். இந்த ஓசிடி இருக்கவங்களுக்கு அந்த ஃபில்டர் மெக்கானிசம்ல ஏதாவது பிரச்சனை இருக்கும். இப்போ நம்மளோட பிரெயின்ல வந்து கார்டிகோ தலாமிக், ஸ்டாட்டிகோ கார்டிகோ சர்க்கூட்னு ஒன்று இருக்கும். இந்த சர்க்கூட்ல வந்து சேஞ்சஸோ வேரியேஷன்ஸோ டிஸ்டர்பன்ஸோ இருக்கும்போது தான் நம்மளோட இந்த ஓசிடி வந்து கிரியேட் ஆகுது, அதாவது உருவாகுது. ஸோ இதுதான் சயின்டிஃபிக்கலி நம்மளோட அந்த ஓசிடியோட ஒரு ஸ்டார்டிங்னு சொல்லலாம். இது ஸ்டார்ட் ஆகுது வந்து ஒரு சின்ன வயசுல கூட பார்க்கலாம். ஒரு 12 to அந்த டீனேஜ் ஏஜில் கூட ஸ்டார்ட் ஆகும். ஒரு 12 இயர்ஸ்லன்னு 25 இயர்ஸ்ல மிடில் தான் இது அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இதுக்கான காரணம் இன்னும் இது எப்படின்னா ஜெனட்டிக்காக இருக்கும். இப்போ வீட்டில் யாருக்காவது ஷிசோஃப்ரெனியா அந்த மாதிரி, ஃபோபியா, மானியா அந்த மாதிரி ஏதாவது ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இது கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பேரண்டல் ஆன ஒரு ஹெரிடிட்டியாக கூட இது கேரி ஆகலாம். அதே மாதிரி லைஃப் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதாவது நமக்கு யாராவது க்ளோஸ் ஆனவங்களோட டெத்து, இல்லைன்னா ஏதாவது டீப் இன்சிடெண்ட்டு, இல்லைன்னா ஜாப் லாஸ் ஆகி ரொம்ப மணி ப்ராப்ளம்ஸ் வந்து வரவங்களுக்கு, ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, ஸோ ஏதாவது அப்யூஸ் நடந்தவங்களுக்கு எல்லாமே அந்த மைண்டில் வந்து இந்த ஸ்ட்ரெஸ், என்வரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இது ஒரு மெயின் காரணமாகவும் இருக்குது. இப்போ இந்த 2 ப்ராப்ளத்தினால நமக்கு இது உருவாகுது. ஸோ இது எப்படி இதில் 1-2 எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இந்த ஓசிடி இருக்கவங்களுக்கு மெயினாக வந்து நம்ம எல்லாம் கேட்டிருக்கிறது வந்து அவங்க ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கணும்னு அந்த கை வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு வாட்டி வாஷ் பண்ணுவாங்க, 2 வாட்டி வாஷ் பண்ணுவாங்க, அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். சிலவங்க வந்து ஒரு இடத்துல போகும்போது அந்த கேஸ் ஆஃப் பண்ணதாகட்டும், டோர் லாக் பண்ணதாகட்டும், நம்ம வண்டியை வந்து லாக் பண்ணதாகட்டும், அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மனசுக்கு வந்து அது திருப்தியே கிடையாது, ரிப்பீட்டடாகவே பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஓசிடியிலே வந்து டிஃப்ரெண்ட் ஓசிடி இருக்கு. அதாவது ரிலீஜியஸ் ஓசிடின்னு சொல்லுவோம். அதுல என்னன்னா அவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருப்பாங்க, ஆனா கடவுள்கிட்ட போகும்போது தேவையில்லாத அன்வான்டா செக்ஷுவலான அந்த தாட்ஸ் வரும். அவங்களுக்கு அது ரொம்ப பாதகமா இருக்கும், கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா நான் இப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு.
அதே மாதிரி சின்ன குழந்தையெல்லாம் பார்த்தோன்னா அவங்க குழந்தை மேல் ரொம்ப பாசம் இருக்கும். ஆனால் அவங்களுக்குள்ள அந்த ஃபீலிங்ஸ், இந்த குழந்தைய நான் ஏதாவது கடுத்து நெரிச்சிருக்கணும்னா, அந்த குழந்தைய நான் ஏதாவது பண்ணுவேனா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஓடிட்டு ட்ரெயினில் போகும்போது நான் எடுத்து குதிக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். குதிக்க மாட்டாங்க, பட் அந்த டெண்டன்சி வந்து குதிச்சிடலாம், குதிக்கலாம் அப்படின்னு ஒரு என்ன அவங்க வந்து ஃபிசிக்கலாக அவங்க என்ன பண்ணக்கூடாதோ அந்த விஷயத்த பண்ண மாதிரி ஃபீலிங்ஸ் ஆகும். அதே மாதிரி இப்போது வீட்டில் இருக்கவங்களே வந்து அவங்க செக்ஷுவலாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் கசின் சிஸ்டராக இருக்கட்டும், மதராக இருக்கட்டும், இல்லைன்னா ஃபாதராக இருக்கட்டும், அவங்களோட இல்லைன்னா சர்ச்சில் போகும்போது, ப்ரீஸ்டப் ஆகும்போது, கோவிலில் போகும்போது எல்லாமே அவங்க வந்து ரிலேட்டட் பண்ணுறது வந்து ரொம்ப அவங்க மைண்டுக்கு ஏற்றுக்க முடியாத அளவுக்கு அவங்க அந்த ரிலேட்டட் பண்ணுவாங்க. அவங்க நேக்கடாக பார்க்குற மாதிரி, செக்ஷுவலாக அவங்களோட ரிலேஷன் இருக்க மாதிரி. பட் இதனால பாதிக்கப்படுது ஆப்போசிட் பர்சனும் தெரியாது, நமக்கு சுற்றி இருக்கவங்களுக்கும் தெரியாது. ஆனால் அந்த ஓசிடி இருக்க பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப கில்ட்டியாகவும் அதுக்கப்புறம் அது டிப்ரெஷனாகவும் மாறும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் சைலண்டாக ஒதுங்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக தான் இருப்பாங்க. சப்போஸ் நான் சொன்ன மாதிரி இந்த சுத்தம் பண்ணுறோன்னு சொன்னால் நிறைய பேரோட கவுன்சிலிங் நான் பண்ணிவிட்டு அவங்களோட ஹிஸ்ட்ரி தான் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு லேடினா அவங்க ஒரு 2 hours 3 hours டாய்லெட்லேயே யூரின் போனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தண்ணி ஃபுல்லாக முடிஞ்சிடும், ஆனாலும் அவங்களுக்கு சுத்தமான மாதிரி ஃபீல் இருக்காது. வெளியில் வரும்போது அவங்க டயர்டாக வேற ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இவ்வளோ டைம் அவங்க பண்ணிட்டு இருக்க வேலையில் அவங்களுக்கு வந்து அந்த டயர்ட்னஸ் இருக்கும். இன்னொரு லேடி வந்து அவங்க சொன்னது வந்து அவங்க குழந்தையோட அவங்க ஹஸ்பண்டோட அவங்க ஒன்றா உட்காந்து சாப்பிட கூட அவங்களால முடியலை. ஏன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சேர் போட்டு தனிப்பட்ட ஒரு பாத்திரத்தில் தனியாக உட்காந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா யாரும் டச் பண்ணக்கூடாது, அங்கே இது இந்த வைரஸ் இருக்கும், பாக்டீரியா இருக்கும். அந்த மாதிரி இந்த கொரோனா டைமில் குவாரண்டைனில் இருக்கும்போது நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் அதிகமாச்சு. அதுக்கான காரணம் என்னென்னா ஒரு நம்ம டெய்லி லைஃப்பில் பிஸியாக இருக்கும்போது ஐடென்டிஃபை பண்ணாத விஷயங்கள் இந்த டைமில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இன்னும் சிலவங்களுக்கு வந்து டக்குன்னு அவங்களுக்கு யாரோட ஞாபகம் வரும், அதாவது அவங்கள பார்க்கணும்னு இந்த மைண்ட் செட் வந்துடும். ஸோ இம்மீடியட்டாக பார்க்கணும். இட்ஸ் நாட் பாசிபிளாக இருக்காது, அவங்க தூரமாக இருக்கும். ஸோ நைட்டு ஃபுல்லாகவே டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ இதை எப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓசிடின்னு நான் பேச போனால் 1-2 பார்ட்டில் தான் கவர் பண்ண முடியும். ஹைலைட்டடான விஷயங்கள் நான் சொன்னேன். ஒன்று வந்து நம்ம ஒரு குழந்தைய பார்த்தோன்னா அதை வந்து ஏதோ பண்ணணும்னு தோணும், பண்ணக்கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்க, பண்ணிடுவோன்னு ஒரு பயம் இருக்குது. ஸோ அந்த குழந்தைய பார்த்து கைட்டுன்னு இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம். இன்னொன்று ரிப்பீட்டடாக வாஷ் பண்ணுறது, ரிப்பீட்டடாக அவங்க வந்து லாக் பண்ணிட்டாலும் பண்ணலை அப்படின்னு ஒரு சிந்தனைகள். சிலது வந்து செக்ஷுவலான ஒரு தாட்ஸ் வந்து வர்றது, ப்ரே பண்ணும்போது அன்வான்டான ஒரு அசிங்கத்தை பாங்குற மாதிரி, அதெல்லாமே இந்த மாதிரி இருக்கவங்களோட மைண்டில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம பிரேக் பண்ணணும்னா இதுக்கு அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் இருக்குது, சைக்கோதெரப்பி இல்லைன்னா கவுன்சிலிங் இருக்குது. நான் கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கேன். ஃபோன் கன்சல்டேஷன் அண்ட் கவுன்சிலிங் நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட நம்பர் இதுக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஏன்னா பர்சன் டு பர்சன் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். நிறைய பேருக்கு லாங் டைமாக இந்த ப்ராப்ளம் இருக்கும், சிவியராக இருக்கலாம். சிலவங்களுக்கு வந்து ஜஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜாக இருக்கும், அவங்களுக்கு எல்லாம் 1-2 சிட்டிங்லேயே சரியாயிடும். கவுன்சிலிங்க்கு ஒரு மேஜர் ரோல் இருக்குது. ஏன்னா நம்ம அவங்கள புரிஞ்சுட்டு அவங்களோட பிரெயினில் இருக்க அந்த தாட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். அதனால கவுன்சிலிங்கும் நிறைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் இருக்குது. என்னோட நம்பர் யூடியூப் லிங்கில் இருக்குது. யாருக்காரு கவுன்சிலிங் வேணும்னா எனக்கு கால் பண்ணி பெய்டு கன்சல்டேஷன்னா காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து இந்த தாட்ஸ் வரும்போது, இப்போ சப்போஸ் வந்து என் கையில் அழுக்காக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தாட்ஸ் வரும்போது அந்த டைமில் வந்து நீங்கள் இம்மிடியட்டாக போய் வாஷ் பண்ணுறதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அதாவது இப்போ எனக்கு கையில் அசிங்கமாக இருக்குன்னு மைண்டில் இருக்கும், ஆனால் அசிங்கமாக இல்லை, நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். திருப்பி வாஷ் பண்ணணும்னு தோன்ற டைமில் அந்த டைமில் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு ½ an hour நீங்கள் ஹோல்டு பண்ணிட்டேன்னா உங்களோட பிரெயின் அதுக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் ஆகிடும். கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜில் கஷ்டமாக தான் இருக்கும். அதாவது நம்ம அட்டாச்மெண்ட்டாக இருக்காமல், இது உங்களோட ப்ராப்ளம் கிடையாது, இது வந்து என்னோட பிரெயினில் ஒரு செரோட்டின் இல்லைன்னா ஏதோ ஒரு கெமிக்கலோட வேரியேஷனால் வர ப்ராப்ளம் தான், அதனால இது ஒரு ப்ராப்ளம் கிடையாதுன்னு யூ ஜஸ்ட் அக்செப்ட். நமக்கு வந்து ஓசிடி இருந்ததுன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இவங்களை புரிஞ்சிக்காமல் இது ட்ராமா பண்ணுறாங்க, வேணும்னே பண்ணுறாங்க, அப்படி தயவு செய்து அவங்களை இன்னும் ஹர்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா மெயினாக வந்து ஃப்ரெண்ட்ஸோட
சப்போர்ட்டு, ஃபேமிலியோட சப்போர்ட்டு இவங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். இப்போ நம்ம வந்து ஒரு ஆள் இப்படியே பண்ணிட்டோம்னா இவ்வளோ சுத்தமாக இருக்காங்க, இல்லைன்னா இது ஒரு இது ட்ராமா பண்ணுறாங்க, தேவையில்லாத இப்படி நினைக்கிறாங்க, நம்ம அவங்களை அட்வைஸ் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த அட்வைஸ்மெண்ட் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவங்க வேணும்னே பண்ணுறதில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் என்ன நினைக்கும், நம்ம சொல்லி அட்வைஸ் பண்ணாலும் எல்லாம் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் அது சரியாகும். அதனால கூட இருக்கவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அவங்களுக்கு புரியலை, நீங்கள் அதை வாட்ச் பண்ணுறீங்கன்னா கரெக்டான ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இன்னொரு விஷயம் வந்து அந்த அட்டாச்மெண்ட், நீங்கள் வந்து உங்களை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டாம். நான் ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டாம். இது பிகாஸ் ஆஃப் அந்த செரோட்டோனினோட கெமிக்கலோட சேஞ்சஸ்னால இது ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுனா ஒரு குறிப்பிட்ட நாளில் நான் நார்மல் ஆகிடும்னு நீங்களே வந்து அந்த விஷயத்தை வந்து ஏற்றுட்டு அதுக்கு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்துனா இன்னும் உங்களோட மைண்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காது, கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடும். இன்னொரு விஷயம் வந்துட்டு, இந்த நான் சொன்ன மாதிரி அந்த அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருங்க. இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, இது பிகாஸ் இந்த ப்ராப்ளத்தினால தான் வருது அப்படின்னு நீங்கள் அதை டிட்டாச் பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து அந்த பர்டிகுலர் டைமில் பண்ணணும்னு நினைக்கிறத வந்து அந்த டைமில் ஹோல்ட் பண்ணுங்கள். சப்போஸ் லாக் பண்ணிட்டேன், பண்ணலைன்னா பரவாயில்ல இப்படி இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடணும். இன்னொன்று வந்து ஒரு நாளில் எத்தனை வாட்டி நீங்கள் இதெல்லாம் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு டைரியில் நோட் பண்ணினா, நீங்கள் லாக் பண்ணிட்டேன்னு ஒரு வாட்டி எழுதி வச்சுன்னா திருப்பி லாக் பண்ண போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நார்மலாக கொஞ்சம் போக 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 உங்களுக்கே புரியும், இவ்வளோ பேரை நான் பண்ணா இந்த மாதிரி இருக்கனா அப்படின்னு உங்களுக்கு அந்த புரிதல் வந்துடும். அதுக்கப்புறம் சரியாயிடும். அதோடு சேர்த்து கண்டிப்பாகவே நீங்கள் ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடணும், தூக்கம் கரெக்டாக இருக்கணும். நான் வந்து அக்யூப்ரெஷர் பாயிண்ட் ஒரு 3-4 அக்யூப்ரெஷர் பாயிண்ட் காட்டுறேன், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து அந்த சிவியோரிட்டியை கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் கண்டிப்பாகவே கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க, ஏன்னா அது ரொம்ப தேவைப்படுது. கவுன்சிலிங் எடுக்கும்போது உங்களுக்கு வேறு என்ன விஷயம் பண்ண முடியும் அதுவும் நான் அதில் ஆட் பண்ணி கொடுப்பேன். ஈஸியாக இதுலேருந்து வெளியே வரலாம். ரொம்ப சிவியரான கேசஸ் கூட நம்ம ஹேண்டில் பண்ணி நார்மல் லைஃப்பில் அவங்க லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதோடு சேர்த்து நீங்கள் கண்டிப்பாகவே மெடிடேஷன் இல்லைன்னா பிராணாயாமம், எந்த பிராணாயாமமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது பண்ணுங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓசிடி இருக்கவங்களுக்கு தெரியும். அது பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ரொம்ப ரிலீஃப் கிடைக்கும். இப்போ நான் காட்டுற அக்யூப்ரெஷர் பாயிண்ட் வந்து நம்ம கையில் இருக்குது. இது ஒன்று வந்து PC7ன்னு சொல்கிற அக்யூப்ரெஷர் பாயிண்ட் இந்த ஏரியாவில் இருக்குது. இது இப்படியே நீங்கள் இந்த சென்டரில், அதாவது ரிஸ்டோட சென்டரில் இது இப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 to 3 minutes இதை இப்படியே ஆஃபீஸில் இருந்து கூட ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். 1 minute இது பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஹார்ட் சேனலோட 7 அக்யூப்ரெஷர் பாயிண்ட் இருக்குது, இதை ஆக்டிவேட் பண்ணுங்கள். இது 2 இடத்துல இருக்குது. இது இப்போ நீங்கள் இப்படி கூட பண்ணிக்கலாம், அது ஃபுல்லாகவே அங்கே ஆக்டிவேட் ஆகிடும். இப்படி பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு தூக்கமின்மை, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அதுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல். பிசிடியில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த தாட்ஸில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தேர்ட் அக்யூப்ரெஷர் பாயிண்ட் வந்து சென்டர் ஆஃப் ஹெட், உங்களோட இந்த சென்டரில் இருக்கும். அதை எப்படி மெஷர் பண்ணுறேன்னா இப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணுங்கள். சென்டரில் இருக்குது. 4th அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு பிட்வீன் ஐப்ரோ, நம்ம பொட்டு வைக்கிற இடம். நான் என்னெல்லாம் காட்டுறேன். இந்த ஐப்ரோவுக்கு சென்டராக இருக்கும். ஸோ இங்கே நம்ம பொட்டு வைப்போம்ல, இங்கே இப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஜென்டலாக ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ நான் 4 அக்யூப்ரெஷர் பாயிண்ட் காட்டினேன் இல்லை, இந்த 4 அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டுமே உங்களுக்கு டைம் கிடைக்கும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது பண்ணுங்கள். அதோடு சேர்த்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். தூக்கம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஓசிடியாக இருக்குது, பரவாயில்ல, இது நம்மளோட ப்ராப்ளம் கிடையாது, இது இப்படி ஃபில்டர் மெக்கானிசல் தான் ப்ராப்ளம் வரதுனாலன்னு நீங்கள் அதை புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆளை பார்க்கணுன்னா ஃபோன் பண்ணி பேசுங்க, அவங்க சேஃபாக இருக்குன்னு உங்கள் கண்ணு முன்னாடியே பார்த்துக்கோங்க, தீர்ந்து போச்சு. ஸோ அந்த புரிதல் வரதப்போ நீங்கள் ஸ்லோவாக டிட்டாச் ஆகிடுவீங்க. ஸோ என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும் இல்லைன்னா வேறு ஏதாவது அட்வைஸ் இருக்குன்னா கண்டிப்பாகவே யூடியூப் லிங்கில் கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ.